இன்னொன்று தெரியுங்களா, விஜய் வந்துட்டு விமர்சனத்தை எடுத்துக்கிற ஒரு ஆள். விமர்சனம் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணுறாரு. ஆமாம், நான் அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், ஏங்க அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட போயிட்டு நீங்கள் மனு கொடுக்குறீங்களே, அதனுடைய வேந்தரே அந்த ஆள் தானே அப்படின்னு. தப்பா ஐயான்னு கேட்டார். தப்பு தான். ஏங்க ஆளுநர்ன்றவரும் ஸ்டேட்ன்றவரும் ஒன்று தாங்க, நம்ம போராட்டம் பண்ணியிருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ விஜய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, ஐயா தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பற்றி நீங்கள் சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். அவர் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வரல. இது ஏன் இப்படி செஞ்சு அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அது இப்படிலாம் எதுவுமே வரல. அவருக்கு அந்த இவரும் ஸ்டேட்டு தான், அவரு தான் வேந்தரு சான்சலரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. ஸோ இட் இஸ் த கம்யூனிகேஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ விஜய் வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள் அது அவருடைய உட்கட்சி தொடர்புடையது நான் சொல்லக்கூடாது. விஜய் வந்துட்டு கடைபிடிச்சார்.